கடைசியா பார்த்தா படமும் முடியல. பிரியா மேடம் தன்னோட அப்பாவையும் இழந்துட்டாங்க. சொத்தை இழந்துட்டு இப்ப தனியா ஒரு வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. மதனுக்கும் படம் நின்னு போச்சுங்கிற கெட்ட பேரு. அவனை பொறுத்த வரைக்கும் படம் நின்னு போச்சுங்கிறத பத்தி கூட கவலை இல்லை. ஆனா பிரியா மேடம் எல்லாத்தையும் இழந்து நிக்கிறத தான் அவன் ரொம்ப பெரிய இழப்பா நினைக்கிறான். படம் முடியாட்டி கூட பரவாயில்ல, அவன் வீட்டை மட்டுமாவது மீட்டு கொடுப்போன்னு அந்த பணத்துக்காக தான் உங்களுக்கு ஹஸ்பண்டாவே நடிக்க சம்மதிச்சான். சினிமா பத்தி உங்களுக்கு தெரியாது தேவி. அது பசியுள்ள ஒரு பெரிய மிருகம் மாதிரி. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அடிச்சு சாப்பிட்டுரும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப திறமை இருக்க பல பேர் இதுல தோத்து போய் பைத்தியக்கார மாதிரி தெருவில் அலைகிறத நான் பார்த்திருக்கேன். அவங்க தன்னோட இளமைய, கனவை, சாப்பாட்டை, தூக்கத்தை, ஏன் சில சமயம் தான் உயிரை கூட சினிமாவுக்காக தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. கதிர் திறமையானவன். ஒரு மேனேஜரா குறைஞ்சது நான் ஒரு 15 டைரக்டராவது வேலை பார்த்திருப்பேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு மனுஷனை மனுஷனா மதிச்ச முதல் டைரக்டர் மதன் தான். திவி ஒருத்தன் நல்ல கிரியேட்டரா இருக்கிறது ரெண்டாவது விஷயம். முதல்ல அவன் நல்ல மனுஷனா இருக்கணும். மதன் மனுஷனுக்கும் மேல. தனக்கு பசியா இருந்தாலும் பக்கத்துல இருக்கவன் பசியோட படுக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் மதன். தான் கண்ணு முன்னால யாரும் கஷ்டப்பட்டா பொறுத்துக்க மாட்டான். எதிரியா இருந்தாலும் அவன் மேல இறக்கப்படக்கூடிய ஆள் மதன் தான். ஐ நோ தட். அவரோட இறக்க குணத்தையும் அன்பியும் நான் அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டான் தேவி. கஷ்டப்பட்டான்னு சொல்றதை விட அவன் இது வரைக்கும் சந்தோஷனா என்னன்னு சினிமால பார்க்கவே இல்லை. வேற ஒரு மனுஷனா இருந்தா இவ்வளவு கஷ்டம் வேணடா சாமின்னு சினிமா விட்டு ஓடி போயிருப்பாங்க. இந்த பைத்தியக்கார பையதான் சினிமா மனசை சுமந்துக்கிட்டு எல்லாத்தையும் லேசா எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கடந்து போயிட்டே இருக்கான். பாருங்க, இவன் ஜெயிச்சா நான் நல்லா இருப்பேன்னு நம்பி இவனுக்காக நான் உழைக்கல. என்னைக்காவது ஒரு நாள் இவன் ஜெயிச்சுட்டா போதும் தான் இவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். தேவி, ஒருவேளை என் ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்தா தான் இவன் ஜெயிப்பான்ற ஒரு நிலைமை வந்தா என் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு தர நான் தயாரா இருக்கேன் தேவி. அப்பாடா, இவனுக்கு ஒரு நல்ல வழி பிறந்துச்சே நம்பி சந்தோஷப்படுற நேரத்துல தான் இந்த படம் நின்னு போச்சு. தேவி, 2 பேரும் வெளில சிரிச்சிட்டு தான் இருக்கோம். ஆனா உள்ளுக்குள்ள சாவே வந்தாலும் சந்திப்போண்டான்னு மதன் சொல்லுவான். இந்த சங்கடத்துக்காக சலனப்படுறோம். இப்ப என்ன, ஒரு ஸ்டெப் சறுக்கி இருக்கோம். நாம ஒன்றும் மொத்தமா தோத்து போயில்லையே. இட்ஸ் ஆல் ரைட். அடுத்த மேட்ச்ல ஜெயிச்சிருவோன்னு இந்தியா கிரிக்கெட் டீம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கோம். முதல்ல அந்த ஹீரோவை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் அவன் அட்ரஸ் கேட்டேன். இப்ப அதை விட முக்கியம் மதனை டைரக்டரா பார்க்கணும். அதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கணும். அது நம்ம கையில இல்லையே. ஏன் நம்ம கையில இல்ல? அந்த படத்தை முதல்ல முடிக்கணும். அதுக்கு எவ்வளவு செலவாகும்? சினிமான்றது அவ்வளவு சிம்பிளான விஷயம் இல்ல தேவி. பணம் கூட 2வது பட்சம். அதுக்கு முன்னாடி பிரியா மேடத்தோட பெர்மிஷன் வேணும். அந்த ரவி பிரசாத் மறுபடியும் கால் ஷீட் தரத்துக்கு ஒத்துக்கணும். இதுல நிறைய சிக்கல் இருக்கு தேவி. அது எப்படி கால் ஷீட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான்?
கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கியிருக்கான். 40% படத்தை முடிச்சு கொடுத்துருக்கான். அவன் அப்படி நடிக்க மாட்டேன்னு சொன்னானா அந்த அட்வான்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். அதே மாதிரி படத்துக்கு இது வரைக்கும் ஆன செலவா அவன் தான் கொடுக்கணும். சட்டப்படியும் தர்மப்படியும் நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஆனா நிஜத்துல அவனை எந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு அவன் சக்சஸ்ஃபுல் ஹீரோ. அதான் பிரச்சனையே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப என்ன, இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் ஸ்டெப் பிரியா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அவ்வளவுதானே? ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க. ஒரு லீடிங் பிசினஸ் மேனோட பொண்ணா இருந்துட்டு இதெல்லாம் ஒரு கஷ்டமா என்ன எனக்கு? அடுத்தது என்ன ஸ்டெப் எடுக்க போறேன்னு நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அஃப்கோர்ஸ் எனக்கும் மதனுக்கும் நடந்தது ஒரு உண்மையான கல்யாணம் இல்ல, ஒத்துக்கிறேன். அது ஒரு நாடக கல்யாணம், பேப்பர் மேரேஜ், இல்லனா ஒரு பொம்மை கல்யாணம், எப்படி வேணா நீ சொல்லலாம். அது உன்னோட இஷ்டம். மதனுக்கு தேவைப்பட்டது அவருக்கு உன்னை உன் கஷ்டத்திலேருந்து காப்பாத்தணும், உன்னோட வீட்டை உனக்கு திரும்ப மீட்டு கொடுக்கணும். அவரோட நோக்கம் அவ்வளவுதான். என்னோட நோக்கம்லாம் எனக்கு எங்க அப்பா கிட்ட இருந்து என் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் வாங்கணும். அதுக்கு ஒரு டிராமா கல்யாணம் அவசியமா இருந்தது. ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி பேசிக்கிட்டோம். ஒரு அக்ரிமெண்ட் பிரகாரம் நானும் மதனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்ததுக்கு அப்புறம் மதனுக்கு நான் பேசின பணத்தை கொடுக்கணும், அவரு என்ன டிவோர்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்டா தான் நாங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கிட்டோம். மதன் சொல்லிருக்காரு தேவி. என்ன ஒண்ணு, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாரு. அதுதான் என்னோட வருத்தம். அது எங்க உன்கிட்ட முன்னாடியே சொன்னா நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பியா சொல்லு? உன்கிட்ட மட்டும் இல்ல பிரியா, எங்க வீட்லயும் அப்பா, சித்தி, அண்ணன் யார்கிட்டயுமே இந்த கல்யாணத்தை பத்தி சொல்லல. எங்க யார்கிட்டயாவது சொல்லி யாராவது இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பயம்தான். நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். எதுவுமே மாறல பிரியா. எங்களோட ஒப்பந்தம், எனக்கு சொத்து வந்ததுக்கு அப்புறம் என்ன டிவோர்ஸ் பண்ணுங்கிற மதனோட மனசு, எங்களோட பொம்மை கல்யாணம், எதுவுமே மாறல. ஆனா எனக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கு பிரியா. I'm in love with Madan. மிஸ், நான் மதனை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன் பிரியா. அதுவும் அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. அன்புனா என்ன, பாசம்னா என்ன, மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கறதுனா என்னன்னு வாழ்ந்து எனக்கு புரிய வச்சிருக்காரு. எனக்கு மதன் மட்டும் போதும் பிரியா, அவர் மட்டும் போதும். எனக்கு எனக்கு வேற யாரும் வேண்டாம், வேற யாரும். அவர் கிடைச்சா போதும். அவர் காலடியிலே என் வாழ்க்கை முழுக்க இருந்துருவேன் பிரியா, இருந்துருவேன். தேவி, இன்னைக்குதான் நீ ரொம்ப அழகா தெரியற. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்ல. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் பிரியா. நான் இருக்கிற வரைக்கும் மதன் மனசு நோகாம நான் பாத்துக்கணும். நான் இருக்கிற வரைக்கும் யாரும் அவரை அவமானப்படுத்திடக்கூடாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நடு ரோட்ல அந்த ரவி பிரசாத் மதனை அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டான் பிரியா. இனிமே மதன் சினிமாவே பண்ண முடியாதுன்னு சொல்றான் அந்த ராஸ்கல்.
அத கேட்டுட்டு மதன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டுச்சு தெரியுமா? எனக்கு அதை பார்த்துட்டு அழுகையா வந்துருச்சு பிரியா. அப்படியே எனக்கு வந்த கோவத்துக்கு அவனை செருப்பாலே அடிச்சிருப்பேன் ராஸ்கல். மதன் தான் தடுத்துட்டாரு. விட்டா பாடி கார்டு மாதிரி மதன் கூடவே கிளம்பி போய் அவர்கிட்ட வம்பு இழுக்கிறவங்க எல்லாம் கொன்னுடுவா போல இருக்கே. பிரியா பிரியா, இது ஜோக் இல்ல, நிஜம். மதனை அவமானப்படுத்தினதை பார்த்த வேதனையா எனக்கு ஆறல. மதன் இனிமே டைரக்டே பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு அந்த ராஸ்கல் யாரு? அதுக்கு ஆகாது, அவன் மூக்க இருக்கிறதுக்கு ஆகாது. மதன் திரும்ப டைரக்ட் பண்ணணும் பிரியா. ஆமா பண்ணணும். நல்ல ஐடியா தான், ஆனா எப்படி பண்றது? இனிமே எதுக்கு புதுசா ஒரு படத்தை பத்தி யோசிக்கணும் பிரியா? அதான் உங்க படமே இருக்கே, பொம்மலாட்டம். அந்த படத்தை எடுப்போம் பிரியா. மதனை வச்சே படத்தை முடிச்சிடலாம். நான் பணத்தை பத்தி நீ கவலைப்படாத. எவ்வளவு பணம் செலவானாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ படுத்துடு. எனக்கு சந்தோஷமா இருக்கு தேவி. நீ மாறி இருக்க, ரொம்பவே மாறி இருக்க. அடுத்தவங்க மனசை பத்தி எல்லாம் நீ பேசுறத கேக்குறப்போ எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மதன் மேல உனக்கு காதல் வந்திருக்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். ஆனா உனக்கே தெரியும், என் அப்பாவோட சாவுக்கு காரணமே அந்த ஹீரோ ரவி பிரசாத் தான். அவன் முகத்துல முழிக்கிறதே பாவம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவனை வச்சு மறுபடியும் படம் எடுக்கிறது சாரி தேவி, நிச்சயமா அது என்னால முடியவே முடியாது. என்ன பிரியா சொல்ற? மதனை எனக்கு பிடிக்கும். மதனை அவமானப்படுத்தினதுக்கே அவனை என்னால மன்னிக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது உங்க அப்பா சாவுக்கு காரணமானவன் பிரியா, அவனை எப்படி உன்னால மன்னிச்சு விட முடியுது? என்ன சொல்ற தேவி? மன்னிக்கிறதா? நான் அவன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு பிரியா. ஒருத்தனை ஒண்ணு தண்டிக்கணும் இல்லனா மன்னிக்கணும். நீ அவனை தண்டிக்கல, இப்ப முகத்திலேயே முழிக்க முடியாதுன்னு சொல்றேனா? அப்போ மறைமுகமா மன்னிக்கிறேன் தானே அர்த்தம்? இல்ல, நீ என் மனச புரிஞ்சுக்காமலே பேசுற. புரியாம இல்ல பிரியா, ஆனா நீதான் எல்லாத்தையும் மறந்துட்ட. அவன் மதனையும் உங்க அப்பாவையும் போட்டு படுத்தின பாடு நீ மறந்துட்டியா? சொல்லு. அவன் முத அறிமுகப்படுத்தினவர்னு உங்க அப்பா மதிக்க வேண்டாம், ஆனா அவர் வயசுக்காக மரியாதை கொடுக்கலாம்ல. அவர் வயசு கூட பார்க்காம அவர் அவமானப்படுத்தினவன் அவன். நான் இது மதனுக்கும் சேர்த்துதான் பேசுறேன். மதனையும் அவன் அவமானப்படுத்திருக்கான். இது எல்லாத்துக்கும் அவனை நம்ம பழி வாங்கியே ஆகணும். அவன் திரும்ப உன் கம்பெனி வாசல்ல வந்து நிக்கணும். அவன் மதன் டைரக்ஷன்ல நடிக்கணும், உன் கையால சம்பளம் வாங்கணும். இதுதான் அவனுக்கு நம்ம கொடுக்கற தண்டனை. அப்பதான் உங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையும். என்ன சொல்ற? நியாயம்தான், நீ சொல்றது ஒரு விதத்துல ரைட் தான். ஆனா அவன் கூட போராடுறதுக்கு இப்ப என் மனசுல சக்தி இல்ல தேவி. அவனை பழி வாங்கறதுக்கு இஷ்டமும் இல்ல. சொல்லப்போனா அத பண்ற பொறுமை கூட இப்ப என்கிட்ட இல்ல. ஆனா நீ சொல்றதெல்லாம் நடக்கணும்னு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கதான் செய்யுது. வேணும்னா ஒண்ணு பண்ணலாமா? இந்த படத்தோட மொத்த உரிமையை நான் உனக்கே கொடுத்துடுறேன். படத்தை நீயே எடு. நீ நினைச்சதுக்கு மேலேயே எல்லாத்தையும் பண்ணலாம். என்ன சொல்ற? என்ன தேவி யோசிக்கிற? பயமா இருக்கா? பயமா? எனக்கு போய் பயமா? சான்ஸே இல்ல. பழக்கம் இல்லாத துறையேன்னு பாக்குறேன். தட்ஸ் ஆல். அதனால என்ன? உன் கூட மதன் இருக்காரு, ராம் இருக்காரு, அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? அதானே, அவங்க இருக்கும்போது நான் எதுக்கு தயங்கணும்? ஃபைன், நான் உன் படத்தை என்கிட்டயே கொடு, முழுசா நானே எடுத்துக்கிறேன். இது உனக்காகவும் மதனுக்காகவும் தான். இதை நான் கையிலேயே எடுத்துக்கிறேன். இதுல நஷ்டம் வந்தா நீ அதை பத்தி கவலையப்பட வேண்டாம். எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். ஆனா லாபம் வந்தா முழுக்க முழுக்க அது உனக்கு தான். ஆமா, ஏன்னா நீதான் கஷ்டப்பட்டிருக்க, உனக்கு தான் சேரணும். எனக்கு பணம் காசெல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு மதன் தான் முக்கியம். லாப நஷ்டத்தை பத்தி இப்ப எதுக்கு பேசணும்? நீ படத்தை எடு. அதுக்கு என்னால என்ன உதவி பண்ண முடியுமோ அதை செய்யற. நீ முதல்ல உள்ள வா. தேவி,
படம் ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட எல்லா பேப்பர்ஸும் இதுல இருக்கு. படம் கைக்கு மாறணும்னா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ டைம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்தா இப்பவே என் படத்தை உன் கையில கொடுக்கறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நான் வரேன். புரியாம இல்ல பிரியா, ஆனா நீதான் எல்லாத்தையும் மறந்துட்ட. அவன் மதனியும் உங்க அப்பாவையும் போட்டு படுத்தின பாடு நீ மறந்துட்டியா? சொல்லு. அவன் முத அறிமுகப்படுத்தினவர்னு உங்க அப்பா மதிக்க வேண்டாம், ஆனா அவர் வயசுக்காக மரியாதை கொடுக்கலாம்ல. அவர் வயசு கூட பார்க்காம அவர் அவமானப்படுத்தினவன் அவன். உங்க அப்பா சாவுக்கு காரணமானவன் பிரியா. அவனை எப்படி உன்னால் மன்னிச்சு விட முடியுது? வா. உள்ள வரலாமா? சந்தோஷ், வா வா, உள்ள வா. வா, கம். வாட் a surprise. ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. உட்காருங்க, உட்காரு. என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி இல்ல லெமன் டீ? லெமன் டீயா? பக்கத்து டீ கடையில லெமன் டீ வர கிடைக்குதா? கடையில எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் இந்த தேவி சமையல் தான். நான் நல்லாவே சமைக்க கத்துக்கிட்டேன். ஒரு 10 minutes வெயிட் பண்ணீங்கன்னா லெமன் ரைஸ், பிந்தி மசாலா எல்லாமே பண்ணி கொடுத்துறேன். எப்படி சாப்பிடுறீங்களா? இல்ல நான் சாப்பிட்டு தான் வந்தேன். சும்மா உன்னை பார்த்து போல தான் வந்தேன். ஏய், என்ன பயப்படுறியா? நீ பயப்படவே வேண்டாம் பிரதர். என் சமையல் இங்க சாப்பிட்டுட்டு 2 பேர் உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே. என்ன சந்தோஷ், திடீர்னு தங்கச்சி மேல பாசம்? நீயா இங்க வந்தியா இல்ல சிதம்பரம் உன்னை நான் எப்படி இங்க இருக்கேன்னு பார்த்துட்டு போறதுக்காக அனுப்பி வச்சாரா? ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நான் இப்போ பழைய மாதிரிலாம் இல்லை. I'm a changed man now. குடும்பம்னா என்ன, தங்கச்சினா என்ன, பாசம்னா என்ன, I know you know. ஸோ உன் மேலே ஒரு அன்பில் தான் வந்தேன். சரி, மதன் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, நல்லதா இருப்பாரு. நம்ம வீட்ல இருந்த வரைக்கும் ஒரு மரியாதைக்காக டீசென்டானவர் மாதிரி நடிக்க வேண்டியிருந்தது. இது அவர் வீடு. இங்க சந்தோஷமா சுதந்திரமா இருப்பாரு. என்ன தேவி? ஆமா, இப்போ மதன் டெய்லி தண்ணி தானா? கல்யாணம் ஆன முதல் நாள் அதுவும் மாமனார் வீட்டுக்கே குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணவர். இங்க கேக்குறதுக்கு ஆளே இல்ல. அது எப்படி குடிக்காம இருப்பாரு? சந்தோஷ், நீ உன் பொண்டாட்டியோட இந்த வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்ப பேசாம சும்மா விடுறேன். என்ன பாரதி, என்ன பேசிட்டு இருக்க? நம்ம எதுக்காக வந்தோம் அதை பேசுறதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயம் பேசிட்டு இருக்க. வந்த விஷயம் தானே, பேசிட்டா போச்சு. ஏன் தேவி, கடல் மாதிரி வீடு இருக்கு. ஏசி, காரு, சமையல்காரங்க, வேலைக்காரங்க. அங்க என்னதான் இல்ல? அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அழுக்கு பிடிச்ச வீட்ல அழுக்கு பிடிச்ச மனுஷனோட எதுக்காக இருக்க?